ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதீஸ் கிச்சன். குக் வித் கோமாளி மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சொன்ன கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகை பொரிய விட்டு 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் சில்லி பவுடர் வதங்கட்டும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க, கூட குறைய சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்ச கத்திரிக்காயும் தோல் சீவன உருளைக்கிழங்கையும் அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் சின்னதாக வேணாம். இது மாதிரி போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் பத்தாதுங்கிறனால நம்ம தண்ணியை தெளித்து தான் வேக வைக்க போகிறோம். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறது அவ்வளோவா நல்லது கிடையாது. இது போல் தண்ணியை தெளித்து வேக வைக்கும்போது உங்களோட பொரியல் சூப்பராக 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சீரியஸாக இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இது போல் ஈஸியான ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.